டீசரே கிடையாது. இது வந்து ஒரு சம்பவம் மட்டும் சொல்லுங்க. டீசர்னு வாயில சொல்லாதீங்க. சம்பவம் மட்டும்தான். ஒரு நிமிஷம் 34 செகண்டு சம்பவம் மட்டும்தான் பண்ணியிருக்காரு. சொல்றானா 2016 ஓட்டு பிச்சை வேணும், ஓட்டு பிச்சை. 2026 ஓட்டு பிச்சை. ஒரு தலைஃபேன் கூட ஓட்டு போட மாட்டாங்க. அப்பா யாரும் ஓட்டு போடுங்களா? இந்த படம் வந்து ஃபுல்லா மாசு தான். ஸோ வந்து வேற லெவலில் கண்டிப்பாக வேற லெவல் சம்பவம் பண்ணிடும். வேற மாதிரி வேற லெவல் இருக்குது. யாரெல்லாம் விடாமுயற்சி படத்தை நல்லா இல்லை சொன்னீங்களோ இந்த படம் பதில் கொடுக்கும். செமையா இருக்கு ப்ரோ, மாசா இருக்கு. டீசர் தலை படத்தை பற்றி ரசிகர்கள்ட்ட வந்து எப்படின்னு கேட்க வேணாம். ஆல்வேஸ் தலை மாஸ் மாஸ் மாஸ். ஓ உண்மையிலே செம்மையாக பண்ணியிருக்காரு ப்ரோ. ஆதிக் வந்து பியூர் ஃபேன் பாய்ங்கிறத நிரூபிச்சிட்டாரு. ஒரு ஃபேன்ஸ் வந்து எப்படி எதிர்பார்ப்பாங்களோ அதை வந்து 100% 200% சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு ஆதிக் சார். தேங்க்யூ. ஏப்ரல் 10th தலை எல்லா லுக்லையும் தலை எங்களுக்கு பிடிக்கும் ப்ரோ. இந்த படத்தில் ஒவ்வொரு லுக்கும் வந்து அதான் எவ்ரி 20 மினிட்ஸ்க்கு ஒரு லுக்கு வந்து இந்த படத்தில் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். எல்லா லுக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. ஏப்ரல் 10th அன்னைக்கு தமிழ்நாடு பயங்கர செலிப்ரேஷனோட பயங்கரமாக இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தலை படம்னா எப்படி இருக்குன்ட்டு. இந்த வாட்டி 9th நைட்டு ப்ரீமியர் போகிறேன்னு சொல்லியிருக்காரு ராகுல் சார். 9th நைட்டு நைட்டு 10 மணி ஷோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ப்ரீமியர் போட்டால். அதுலேருந்து எங்களுக்கு தீபாவளி பொங்கல் எல்லாம் ஒரே டேயில் அன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் போகிறோம் எங்களுக்கு. அன்னைக்கு 9th அன்னைக்கு நைட் வந்து பாருங்கள். குட் பேட் அக்லியை பற்றி உங்களுக்கு எப்படின்னு தெரியும், கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாம் நம்ம ஒரே டீம். வடசென்னையிலேருந்து வரோம். வடசென்னை மாவட்டம் ப்ரோ. நாங்கள் வடசென்னையிலேருந்து வந்துக்கிறோம் ப்ரோ. தலை படம் டீசர் வந்து எப்படி சொல்லணும்னா மாசுக்கெல்லாம் மாசுனா ஒரு டெஃபினேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஜிபி டீசரை வந்து காமிங்க. அதுதான் அந்த மாசுக்கெல்லாம் மாசுனா ஜிபி டீசரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தீனா மங்காத்தா பில்லா அந்த மூணுத்தையும் கலந்து நம்ம டீசர் பார்த்தோன்னு வச்சுக்கலாம். அதுதான் ப்ரோ டீசரு. பக்காவாக இருக்குது, மாசாக இருக்குது. ஏப்ரல் 10 வந்து சம்பவம் உரியுது. இந்த மற்ற சம்பவம் வர இல்லை, இது சம்பவம்னா உண்மையான சம்பவத்தை பார்ப்பீங்க நீங்கள். இப்போ எல்லாரும் வந்து பேட்டைக்கு வந்து கார்த்திக் சுப்ராஜ் பண்ணியிருக்காப்ப ஃபேன் பாய் சம்பவம். இது லியோக்கு வந்து லோகேஷ் கனராஜ் பண்ணிக்கிறாரு. அது எல்லாம் பண்ணியிருக்காங்க விஜய் சாருக்கு எல்லாம். நாங்கள் யாரையும் அஜித் ஃபேன்ஸு உண்மையான ஏகே ஃபேன்ஸ் வந்து யாரையும் குறை சொல்ல மாட்டோம் ப்ரோ. அவர் என்ன சொல்லிக்கிறாரு, வாழ விடு, மற்றவங்க மேலே பாசம் ஏன் மற்றவங்களை கீழே இருக்குன்னு அந்த மாதிரி தான் ப்ரோ. நாங்கள் ஏகே ஃபேன்ஸ்னால் எல்லாரையும் ரசிப்போம், எல்லாரையும் இது பண்ணுவோம். எங்கள் குடும்பத்தை கூட இப்போ வேலைக்கு போகிறோம் ப்ரோ. அவர் என்ன சொல்லிக்கிறார், குடும்பத்தை பார்த்துட்டு மீறி மேறன்னா டைம் வந்தால் என் படத்தை பாரு. வேலை முடிச்சுட்டு வந்தேன், டீச்சரை டீச்சரை பார்த்து நிற்கிறேண்ணா. பக்காவாக இருக்கும். ஆதிக் ரவிச்சந்திரன் ப்ரோ நீ சொன்ன மாதிரியே பக்காவா 100% இல்லை 1000% மாஸாக பண்ணிட்டேன் ப்ரோ. ஜிவி பிரகாஷ் ப்ரோ நீ ட்விட்டரில் இவ்வளோ ஆக்டிவாக இருப்பேன்னு எனக்கு தெரியாது. இவ்வளோ ஆக்டிவாக போடும்போது நான் அடிச்சுன்னு இந்த பயமாக இருந்தது. ஆனால் நீ போட்ட ஒரு ட்விட்டுக்கும் பக்காவான ரெஸ்பான்ஸ் ப்ரோ. தேட்டர் விஜய் ப்ரோ சவுண்டில் ஒன்றுமே கேட்கல ப்ரோ. நான் தனியாக போய் ஃபோனில் தான் பார்க்கணும். ஃபுல்லாக கத்திலே தான் இருக்கும். பீஞ்செல்லாம் பக்காவாக இருக்குது. கெட்டப்லாம் நான் தீவிரமான ஏகே ஃபேன்ஸ் ப்ரோ. எனக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல, ஏகே சார் இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணுன்னு. அதை ஒரு ஃபேனாக இருந்து அவரும் யோசிச்சிருக்கா போல். அதை எல்லாத்தையும் தீர்த்திட்டா போல். ஒரு ஃப்ரேமும் ஒரு கெட்டப்பும் பக்காவாக இருக்குது ப்ரோ. அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே கொண்டாடுறாங்க இந்த டீசரை. ஏப்ரல் 10 வந்து தமிழகமே திருவிழாவாக இருக்கும். அதுக்கு 100% கேரண்டி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. நன்றி. டீசர் பயங்கரமாக இருந்தது. எதிர்பார்த்தத விட சூப்பராக இருந்தது டீசரு. ஸோ வந்து ஆமாம் நம்ம வந்து தலை ஃபேன், சின்ன வயசுல தலை ஃபேனு. ஸோ என் தலை பண்ணுற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவோம். அவர் சொல்கிற விஷயம் எல்லாத்தையும் லைஃப்லேயும் சரி படத்துலையும் சரி என்ன சொல்ல ஃபாலோ பண்ணுவோம். பட் குட் பேட் வந்து பியூர் ஃபேன் பாய் சம்பவமாக இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை கரெக்டு. இப்போ ஃபேன் பாய்னா இப்போ நிறைய பேர் பேட்டை விற்கிற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஃபேன் பாய் படம்னா இப்படி தான் இருக்கும்ட்டு. ஸோ குட் பேட் அக்லி வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேன் பாய்னா குட் பேட் அக்லி தான் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10 எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இன்றைக்கி என் பர்த்டே வேறு. ஸோ தலை படம். ஸோ டபுள் ட்ரீட்டு. எப்பயும் காலைல கோயிலுக்கு போவேன் பர்த்டேக்கு. இந்த வாட்டி தலையை பார்க்க தேட்டருக்கு வந்துடுவேன். ஸோ தலை தரிசனம் தான் இன்றைக்கி. ஸோ செம எக்ஸைட்டாக இருக்குது. அதில் டீசரில் பார்த்தீங்கன்னா பில்லா கெட்டப்பில் வராரு. அந்த வாலி மேனரிசம்லாம் பண்ணுறாரு. அது ஒரு மாதிரி விண்டேஜ் ஏகே. நாங்கள் மிஸ் பண்ண ஏகேவை வந்து மொத்தமாக கொண்டு வந்துட்டார். அது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த படம் வந்து ஃபேன்ஸை கொஞ்சம் விடாமுயற்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஒரு சில ஃபேன்ஸ் அது வந்து பிடிக்கல, தலைக்கான மாசு இல்லைன்னாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஃபுல்லாக மாசு தான். ஸோ வந்து வேறு லெவலில் கண்டிப்பாக வேறு லெவல் சம்பவம் பண்ணிடும். ஸோ அதே மாதிரி ஏடெஸ் வந்து கொஞ்சம் ஒரு இதாக பேசணும். ஏன்னா வந்து இப்போ ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த வலைப்பேச்சு இந்த ரிவ்யூ ஒருத்தன் கொடுக்குறான் பாண்டா பிரசாந்த். அவனுக்குலாம் ஒன்றுமே தெரியாது. இப்போ வந்து அவன் ரிவ்யூ எவனோ மதிக்க மாட்டேங்கிறான் சொல்லி டிஷர்ட் விற்க ஆரம்பிச்சிட்டான். டிஷர்ட்டே அவனை வாங்க மாட்டேங்கிறான். இப்போ வந்து குட் பை டெய்லி பாசிட்டிவாக போட்டுக்கிறான்.
எப்பறம் ஒரு 10 டிஷர்ட் விற்கலாம் பாண்டா பிரசாந்த். ஸோ அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஸோ வந்து என்றைக்குமே வந்து நீ ரிவ்யூ நல்லா பாசிட்டிவாக கொடுத்தாலும் நெகட்டிவாக கொடுத்தாலும் தலையை கொண்டாடிட்டு தான் இருப்போம். ஸோ வந்து வேறு லெவல். என்ன ப்ரோ எல்லாருமே சொல்றானா 2016 ஓட்டு பிச்சை வேணும், ஓட்டு பிச்சை. 2026 ஓட்டு பிச்சை. ஒரு தலை ஃபேன் கூட ஓட்டு போட மாட்டாங்க. அப்பா யாரா ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு போடுவீங்களாங்க? தமிழக தற்கூரி கழகத்துக்கு யாரா ஓட்டு போடுவீங்களா? யாரா இருக்கீங்களா ப்ரோ? இத்தனை வருஷம் சப்போர்ட் பண்ணல, ப்ரோ இத்தனை வருஷம் ப்ரோ சப்போர்ட் பண்ணல. உண்மையான தற்கூரி யார் தெரியுமா? சுயநலமா நடந்துக்கிறான் பாரு, அவன் தான் உண்மையான தற்கூரி. டீசர் நீங்க பில்லான்னு நினைச்சா பில்லா, மங்காத்தான் நினைச்சா மங்காத்தான். என்ன ப்ரோ? வேதாளம் நினைச்சா வேதாளம். என்ன ப்ரோ லுக்குன்னு வந்துட்டா தலையடிச்சிட்டு யார் ப்ரோ இருக்காங்க சினி ஃபீல்டில்? லுக்கு பயங்கரமாக நாங்கள் எதிர்பார்த்தது விட இருக்கு, பயங்கரமாக இருக்குது லுக்கு. சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் தான் ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்தோம். டீசரில் வந்து பிளாக் ஹேரில் வராரு. அந்த 2008 ஏகன் படத்தில் வர அஜித் சார் பார்த்தோம். தீனா படத்தில் வர அஜித் சார் காட்டுறாங்க. அது ஏஐயும் இல்லை, சிஜி ஒர்க்கும் பண்ணல, ரியல் தலை. வந்து பாருங்க ஏப்ரல் 10. டீசரே கிடையாது. இது வந்து ஒரு சம்பவம் மட்டும் சொல்லுங்க. டீசர்னு வாயெல்லாம் சொல்லாதீங்க. சம்பவம் மட்டும்தான். ஒரு நிமிஷம் 34 செகண்டு சம்பவம் மட்டும்தான் பண்ணியிருக்காரு. சம்பவம் அப்படி ஒரு சம்பவம். ஏன்னா தலைப்படத்தில் நாங்கள் எவ்வளோ டீசர்லாம் பார்த்துருக்கோம், மாஸ் பண்ணியிருக்கோம். தலைப்படத்தில் ஃபஸ்ட்டு டீசர் வந்தது மங்காத்தா. ஒரு கன்னை வச்சுட்டு ஒரு அம்மி மட்டும்தான் கொடுப்பாரு. அதுவே கதி கலங்குச்சு. 1 நிமிஷம் 34 செகண்டு என்னென்ன மாதிரி தலையை நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோமோ எல்லாத்தையும் இதிலே காட்டிட்டாரு. அந்த படம் வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு வரோம். படத்தில் இன்னும் எவ்வளோ சம்பவம் இருக்கோ தெரியாது. ஏன்னா ஆதிக் ப்ரோ வந்து எங்களில் ஒருத்தர், எங்கள் பல்ஸ் தெரிஞ்சு செதுக்கி வச்சிருக்காரு. வெயிட்டிங். ஏப்ரல் 10 அதாவது பார்த்தீங்கன்னா தலை ஃபேன்ஸால எல்லாருக்கும் தெரியும். ப்ரோ நம்ம யாரை பற்றியுமே பேசுறதுக்கே விரும்பலை. என்ன மேட்டர்னா வரப்போகிற படம் யார் படம்னு தெரியும். தலை அவர் படத்துக்கு முன்னாடி யார் படமும் ஒன்றுமே கிடையாது. ப்ரோ கிளாஸ்க்கு இன்னும் டேட் அறிவிக்கலையா? கொஞ்சம் அதே ரைட்டாக ஜூம் பண்ணி எடுத்துரும் ப்ரோ. கிளாஸ் வந்து அதான் மூலையில் அந்த பேரிகார்டு மூலையில் சந்தில் சொல்லி இருக்காங்களா? அவர் படம் இல்லை, தலை முன்னாடி எந்த படம் வந்தாலும் அப்படி தான் சொல்லுவோம். ஏன்னா வரப்போகிறது தலை, ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோதான். நம்ம பிளாஸ்ட் ஏப்ரல் 10 மாஸ் பண்ண போகிறோம். அவர் பேர் விக்கி. அது மாதிரி தலை வேற மாதிரி வேற லெவல் இருக்குது. யாரெல்லாம் விடாமுயற்சி படத்தை நல்லா இல்லை சொன்னீங்களோ இந்த படம் பதில் கொடுக்கும். ப்ரோ வார்த்தையே இல்லை ப்ரோ சொல்கிறதுக்கு. ஒரு நாள் கழிச்சு அவர் இது மாதிரி பார்க்குறோம். வேற லெவல் இல்லை. பில்லாலேருந்து வாலிலேருந்து எல்லாமே இறக்கியிருக்காங்க. தீனாலாம் வராரு உள்ள. அந்த மாதிரி ப்ரோ விடாமுயற்சி எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. அது வந்து ஒரு ரிஸ்கான ஒரு கண்டென்ட். அவர் எடுத்து நடித்ததே பெரிய விஷயம். ஃபேன்ஸ் மாஸ்டர் இல்லை, எலிவேஷன் இல்லை, அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் கதை இருக்குமா என்னெல்லாம் தெரியல. படம் ஃபுல்லாக எலிவேஷன் தான். நீங்கள் என்ன பண்ண முடியுமா பாட்டிக்கோங்க அந்த மாதிரி. அவர் அந்த டீஷர்ட் பார்த்து மேலே ஒரு மாதிரி அழுதுட்டார். அவர் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி வெறியில் கத்துறாரு அஜித்துன்னு. அவர் தெரியுது எவ்வளோ இதுன்னு. வெளியே வந்துட்டு பார்த்துருப்பீங்க, கட்டி பிடிச்சாரு சுரேஷ் சந்தா சாரை. அவர் மாதிரி எமோஷனல் ஆகிட்டார். அவர் கெட்டப் ஒரு 4 கெட்டப் இருக்குது நாங்கள் பார்த்துருக்கோம். சில கதைலாம் எப்படின்லாம் தெரியாது. கம்பேக்கு தான். இந்த 3 படம் பார்த்துட்டோம், அவ்வளோவா எதுவும் இல்லை. ஆனால் இதிலலாம் வேறு லெவல் ஈட்டி வச்சிருக்கிறாரு. என்ன வேணும் உனக்கு? தீனா அது வேணுமா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். வேறு என்ன வேணும் நீங்களே கேளுங்களேன், நாங்கள் சொல்கிறோம். டீசர்லேயே இறக்கிட்டார் தலை எல்லாமே. பிஜிஎம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பாட்டு மட்டும்தான் தலை படத்தில் எப்போவுமே பார்ப்போம். ஒரு பாட்டு இல்லைன்னா 2 பாட்டு அந்த மாதிரி தான் வரும். அதான் மங்காத்தாக்கு அப்புறமா நம்ம அடுத்ததாக இது பண்ண போகிறதுனா இதான். மங்காத்தால ஃபுல் ஆல்பமே நம்ம வச்சு செய்வோம். எதுவாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இது அதுக்கப்புறமா இதுதான் நான் எனக்கு தெரிஞ்சு இது பண்ணுறது. ஏன்னா வீரம் எல்லாத்துலேயும் 1 பாட்டு 2 பாட்டு தான் நம்ம ஐப்பை ஏற்றுவோம். இதில் எல்லாமே பிஜிஎம்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. என்ன பண்ணுறதுன்னு இதெல்லாம் கதை இதெல்லாம் இல்லை. தலையை பார்க்கணுமா? என்ன வெரைட்டியில் கம்பேக் கொடுத்து வச்சுருக்காரு மங்காத்துக்கு அப்புறமா. வில்லன் ஸ்டைலு எல்லாமே இருக்குது ஃபுல்லாகவே. தேங்க்ஸ். டீசரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு 4 வாட்டி பார்த்தோம், 4 வாட்டி போட்டாங்க. வீட்டுக்கு போய் இன்னும் பெரிய டிவியில் போட்டு வெறி ஏற்றுட்டு அப்புறம் பண்ணலாம் ப்ரோ. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துறீங்களா? பாருங்கள். நன்றி.
அஜித் சார் லுக்கா ஏகேனாலே வந்து பார்த்தா அது ஒரு தனி கெட்டப் தான். தனி வந்து பார்த்தா ஒரு தாறுமாறான வந்து பார்த்தா சம்பவம் தான் ஏகேனாலே. ஏன்னா ஒரு ஃப்ரேமே வந்து பார்த்தா செதுக்கியிருக்கா போல். ஏன்னா எங்களுக்கு வந்து பார்த்தா ஏகேன்னு வந்து பார்த்தா ஒரு பேப்பரில் எழுதி வச்சாலே வந்து பார்த்தா ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ பெரிய பிக் ஸ்க்ரீனில் இவ்வளோ தாறுமாறான வந்து பார்த்தா ஒரு ஃப்ரேமில் வந்து பார்த்தா வரது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு சீனுமே சூப்பருங்க. நான் வந்து பார்த்தா சீரியஸாக சொல்கிறேன், இந்த அளவுக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. தாறுமாறாக இருந்தது. ஜிபியூ வந்து பார்த்தோன்னா நாங்கள் மட்டும் கிடையாது, ஏகே ஃபேன்ஸையும் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா எல்லா ஃபேன்ஸுக்குமே வந்து பார்த்தா ஒரு வெறித்தனமாக வந்து பார்த்தா நான் விஜய் ஃபேன்ஸு நான் வந்து குறிப்பிட்டு வந்து பார்த்தா சொல்ல, எல்லா ஃபேன்ஸுக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா எல்லா ஃபேன்ஸ் கிளப்லையுமே எல்லா ஆக்டருக்குமே வந்து பார்த்தா ட்ரூ ராயல்ட்டி ஃபேன்ஸ் வந்து பார்த்தா இருக்காங்க. எல்லா ட்ரூ ராயல்ட்டி ஃபேன்ஸும் வந்து பார்த்தா தே வில் லைக் ஜிபியூ டீசர். ஜிபியூ டீசரில் ஜிபியூ வந்து பார்த்தா கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணுவாங்க, நாங்கள் வந்து பார்த்தா நம்புகிறோம். எல்லாருக்குமே வந்து பார்த்தா இந்த இடத்துல வந்து நான் தேங்க்கும் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லாரோட சப்போர்ட்டும் வந்து பார்த்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை. ஏன்னா எங்களோட சப்போர்ட்டும் வந்து பார்த்தா எல்லாருக்கும் தேவை, அவங்களோட சப்போர்ட்டும் எல்லாருக்கும் தேவை. ஆஸ் வந்து பார்த்தா ஜென்யூனாக வந்து பார்த்தா சூப்பராக வந்து பார்த்தா பண்ணிட்டு போகலாம். சூப்பர் சப்போர்ட்டோட ஜிபியூ வந்து பார்த்தா டீமுக்கு நான் ரொம்பவே வந்து பார்த்தா நான் இல்லை எல்லா ஏகே ஃபேன்ஸும் வந்து பார்த்தா கடமைப்பட்டிருக்கோம். இவ்வளோ தரமான தாறுமாறான வந்து பார்த்தா ஒரு டீசர் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ. தலைக்கு ஒரு விசுவாசியோ அதே போல் ஒரு பெரிய விசுவாசியாக வந்து ஆதிக்கு இருக்கா போல்